வணக்கம். வளைகுடா பகுதியில நடந்த ஒரு பெரிய குழப்பத்தை பத்தி தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். February 28, 2026 அன்னைக்கு துபாயோட வானமே வேற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் பார்க்கற அந்த பிரம்மாண்டமான ஸ்கைலைன், வர்த்தகத்தோட அடையாளமா இருந்த துபாய் அன்னைக்கு போரோட சத்தத்தால அதிர்ந்தது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. சரி, எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? ஒரு பிராந்திய பிரச்சனை திடீர்னு இவ்ளோ அமைதியான நகரங்களையே தாக்குற அளவுக்கு எப்படி பெருசாச்சு? வாங்க பார்க்கலாம். இது ஏதோ தூரத்துல நடக்கிற போர் மாதிரி இல்ல. தாக்குதல் நேரடியா நகரத்தோட இதயத்திலேயே விழுந்திருக்கு. ஏவுகணை, ட்ரோன், அதோட பாகங்கள் சிதறி உலகத்துக்கே தெரிஞ்ச பாம் ஜுமேரா, புர்ஜல் அரப் மாதிரியான இடங்கள்ல விழுந்திருக்கு. முக்கியமான துறைமுகம், ஏர்போர்ட்னு எதுவுமே தப்பல. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எப்படி துபாய் மாதிரி ஒரு நகரம் எப்படி இந்த தாக்குதலுக்கு இலக்கா மாறுச்சு? இத புரிஞ்சுக்க நாம கொஞ்ச நேரம் டைம்ல பின்னாடி போகணும். இந்த மொத்த பிரச்சனைக்குமான தீப்பொறி எங்க ஆரம்பிச்சதுன்னா ஈரான்ல நடந்த ஒரு ராணுவ தாக்குதல்ல தான். இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு புரியும். சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரான்ல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியும் அவரோட குடும்பமும் கொல்லப்பட்டதா உறுதி செய்யப்படுது. இதுக்கு பதிலா ஈரான் என்ன சொல்லுது? வரலாறு காணாத அளவுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுப்போன்னு சபதம் எடுக்கறாங்க. அவங்களோட நாடாளுமன்ற சபாநாயகர் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழுக்கு குற்றவாளிகள்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு தாக்குதல், அதுக்கு உடனடியா ஒரு பதிலடி அறிவிப்பு. மொத்த பிராந்தியமே ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டுடுச்சு. சொன்ன மாதிரியே அவங்களோட பதிலடி ரொம்ப வேகமாவும் பரவலாவும் இருந்துச்சு. மொத்த பிராந்தியத்தையுமே அதிர வச்ச ஒரு தாக்குதல் அது. சரி, எவ்வளவு பெரிய தாக்குதல்னு இந்த நம்பர்ஸ பார்த்தா புரியும். 137. ஆமா, 137 ஏவுகணைகள். இது ஐக்கிய அரபு அமீரகத்தை மட்டும் குறிவச்சு ஈரான் அனுப்புனது. அதோட நிக்கல, 209. இது ஐக்கிய அரபு அமீரகம் மேல ஏவப்பட்ட ட்ரோன்களோட எண்ணிக்கை. பாருங்க, ஏவுகணை, ட்ரோனுன்னு ஒரு பெரிய ஒருங்கிணைந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு நாட்டோட முடியல. இங்க பாருங்க, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், குவைத்னு வளைகுடா நாடுகள் முழுக்க தாக்குதல் பரவியிருக்கு. சாதாரண மக்கள் இருக்கிற இடங்கள், அப்புறம் அமெரிக்க படைகள் தங்கியிருக்கிற இராணுவ தளங்கள்னு ரெண்டுமே குறிவைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல இது ஒரு அப்பட்டமான தாக்குதல், ரொம்ப ஆபத்தான ஒரு பதற்றத்தை உருவாக்குற செயல் அன்னு ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. தங்களோட இறையாண்மை மேல நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல், இராணுவம் எல்லாத்தையும் தாண்டி இந்த தாக்குதல் அங்க வாழ்ற லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் மேல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சாதாரண நாள்ல இருக்கீங்க. திடீர்னு உங்க போனுக்கு இந்த மெசேஜ் வருது. உடனே பக்கத்துல இருக்கிற பாதுகாப்பான கட்டிடத்துக்கு போங்க. ஜன்னல் கதவு கிட்ட எல்லாம் நிக்காதீங்க. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அங்கே இருங்க. இது ஏதோ சினிமா டயலாக் இல்ல. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து எல்லாருக்கும் வந்த உண்மையான அவசர செய்தி இது. ஒரே நிமிஷத்துல ஒரு இயல்பான நாள் ஒரு பதட்டமான நாளா மாறிடுச்சு. இந்த தாக்குதல்களால ஏற்பட்ட பாதிப்பை பாருங்க. குவைத்ல 12 பேர், கத்தார்ல 8 பேர், ஐக்கிய அரபு அமீரகத்துல 8 பேருன்னு காயமடைஞ்சிருக்காங்க. அதாவது ஏவுகணைகள் தடுக்கப்பட்டாலும் அதோட சிதறல்கள் கீழே விழுந்து மக்களுக்கு காயம் ஏற்படுத்தியிருக்கு. 700க்கும் மேல. இதுதான் ரத்து செய்யப்பட்ட விமானங்களோட எண்ணிக்கை. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத்னு எல்லா நாடுகளும் அவங்க வான்வெளியை மூடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட பரபரப்பான வான்வழி பாதைகள்ல ஒண்ணு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் 24 மணி நேரத்துல மத்திய கிழக்கோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா கணக்குகளுமே தலைகீழா மாறிடுச்சு. இது ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கியிருக்கு. அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். பல வருஷங்களா வளைகுடா நாடுகள்னா ரொம்ப பாதுகாப்பான இடம், ஒரு நிலையான பகுதின்னு ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த நிலைமை மொத்தமா மாறிடுச்சு. முன்னாடி ஸ்திரத்தன்மையின் புகலிடமா இருந்த இடம் இப்போ ஒரு போர் நடக்கிற பகுதியா மாறியிருக்கு. உலக வர்த்தகத்தோட மையமா இருந்தது, ஆனா இப்போ வான்வெளியே மூடப்பட்டிருக்கு. பாதுகாப்பு நிச்சயமா இருக்கும் நினைச்ச இடத்துல இப்போ ஒரு நிச்சயமற்ற தன்மையும் உயர் எச்சரிக்கையும் தான் இருக்கு. உலக நாடுகள் இதை எப்படி பாக்குது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத ஒரு சக்தியோட ஈரானை தாக்குவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த ஆபத்தான பதற்றத்தை ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஐநா பொதுச் செயலாளர் உடனே பதற்றத்தை குறைக்கணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு.
உலகம் முழுக்க இருக்கிற சக்தி வாய்ந்த நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கச் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் நேரடி மிரட்டல்கள், இன்னொரு பக்கம் அமைதிக்கான அழைப்புகள்னு நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு. இப்போதைக்கே நேரடி தாக்குதல்கள் நின்றிருக்கலாம், ஆனா இதோட அதிர்வுகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அமைதிக்கு பேர் போன ஒரு பிராந்தியம் இப்போ ஒரு பெரிய போரோட விளிம்புல நிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது.